திவாலாகி போனவன் யார்? அதாவது ஓட்டாண்டியாக இருக்கக்கூடியவர் யார்? ஆப்ஷன் ஏ விபச்சாரம் செய்தவர், ஆப்ஷன் பி களவு எடுத்தவர், ஆப்ஷன் சி தற்கொலை செய்தவர், ஆப்ஷன் டி மறுமையில் அனைத்து நன்மைகளையும் இழந்து நிற்பவர். ஆப்ஷன் டி மறுமையில் அனைத்து நன்மை. ஆப்ஷன் டி லாக் செய்யலாமா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் டி. எப்படி சொன்னீங்க? படிச்சிருக்கிறீங்களா? படிச்சுட்டா அது பயான்வல் அது வந்து என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். புத்தர் நிறைய அமல் செஞ்சு எல்லாம் கொண்டு வந்து கடைசியில் அவர் சின்ன ஒரு தீமையை செஞ்சு அவருடைய நன்மை எல்லாம் அப்படி இல்லாமல் போய். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் டி நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். மறுமையில் அனைத்து நன்மைகளும் இழந்து நிற்பவர். அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. மறுமையில் ஒரு மனிதர் வருவார். அவர் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து எல்லாம் நிறைய அமல்களோடு வருவார். அவர் அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் தவறு வைக்காமல் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவர் வந்து நிற்பார். வரும்போது ஆனால் அவருக்கு இடையில் ஒரு சவால் ஒன்று வந்து நிற்கும். என்ன காரணம்னு சொன்னால், அவர் சில நேரம் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களால் அவருடைய நற்காரியங்கள் அத்தனையுமே இழந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை வரும். அவர் ஒருத்தருக்கு அடிச்சிருப்பார், ஒருத்தருடைய மானத்தில் விளையாடி இருப்பார், அவதூறு சொல்லியிருப்பாங்க, ரத்தத்தை சிந்திருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, இன்னொருத்தருடைய சொத்தை வந்து புசிச்சிருப்பார் அநியாயமான முறையில். இப்படி இந்த மாதிரியான அநியாயங்கள் செய்யும்போது அவர் என்ன செய்வாராம், அவருடைய நன்மைகள் அவர் யாருக்கு அநீதி செய்தாரோ அவருக்கு பதிலீடாக அவருடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்கப்படுமா. இப்படியே அவருடைய நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும் போது திருப்பி இன்னொரு ஆள் வந்து நிற்கும் போது அவருடைய நன்மைகள் காலியாக இருக்கும். இப்போ கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன நடக்கும்னா, பாதிக்கப்பட்டவருடைய தீமைகள் அவருக்கு, அதாவது நன்மையோடு வந்தவருக்கு அந்த பாதிக்கப்பட்ட தீமைகள் சுமத்தப்படுமா. அப்போ இவ்வளோ நன்மைகளோடு வந்தவர் மறுமை நாளில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு கடைசியில் பாவத்தை கூட உலகத்தில் நினச்சி பார்த்திக்க மாட்டார். அவர் பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அந்த டைமில் வருது. எதுக்குன்னு சொன்னால், மனிதனுக்கு நம்ம அநியாயம் செய்யும் போது. எனவே இந்த விஷயத்துல நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். உலகத்தரம் வாய்ந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்யும் ஒரே நிறுவனம் பிளாக் பாக்ஸ் சிசிடிவி டெக்னாலஜி. முதலாம் குறுக்கு தெரு, கொழும்பு 11 0777 173768 அல்லது 075 9999 292.